அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் சேர்த்து பார்த்துருங்க. ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க, உங்களுக்கும் மோஸ்ட்லி தமிழில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபைனலாக இந்த விஷயங்கள்லாம் நீ கேட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுங்க. மோஸ்ட்லி எக்ஸாம் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 9:45 தான். நீங்கள் வந்து அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் 9:45 தான் போவேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. முன்கூட்டியே போயிடுங்க. ஹால் டிக்கெட் எல்லாமே மோஸ்ட்லி அங்கே ஸ்கூல்லேயே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் கையில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஹால் டிக்கெட்டை என்ன பண்ணிட்டு போயிடுங்க, கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ரைட்டிங் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்குள்ளார அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. உங்களுக்கு 9:45 40 இந்த மாதிரியான டைமிங்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி கொடுப்பாங்க. அதே போல் 12th கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு சில டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி பாடத்தின் வினாத்தால் எதிர்பார்த்ததை விட சற்று சுலபமாகவே இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டதில் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 ஒரு மதிப்பெண் வினாக்களில் 12 வினாக்கள் புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ள வினாக்களாகும். ஏற்கனவே பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுமாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் புக் பேக் கொஷின்ஸ் நல்லா பார்த்துருங்க. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ நாளைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இதனால் ஏற்கனவே வெளியான வினாத்தாள்களை ரிவிஷன் செய்த மாணவர்களுக்கு இந்த வினாத்தாள் மிகவும் சுலபமாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2 மதிப்பெண் வினாக்களும் புத்தகத்தின் பின்னால் இருந்த கேள்விகளும் ஏற்கனவே பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளும் இருந்ததால் சுலபமாக இருந்துள்ளது. சரிங்களா, லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம். மோஸ்ட்லி 2 மார்க்ஸு, இந்த 4 மார்க்ஸு, 6 மார்க்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே புக் பேக்லேருந்தும் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நிறையா இருந்தது. அதே சமயம் 4 மதிப்பெண் மற்றும் 6 மதிப்பெண் வினாக்கள் மிகவும் கடினமாக இருந்தது என்று சொல்ல முடியாது. கடினம்னா அந்த கொஸ்டின்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஆன்சர்ஸாக பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீளமான பதில்கள் எழுதக்கூடிய கேள்விகளாக எழுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஷின்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மாணவர்களுக்கு எழுதுறதுக்கு மட்டுமே டைம் இருந்துச்சு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் நிறையா படிச்சுட்டு போயிருந்தீங்க, உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 9:45க்கு என்ட்ரி ஆகும். அதுக்கடுத்து 10 மணி வரைக்கும் நம்ம ஐடி கார்டு இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு 10 மணிக்கு கரெக்டாக கொஷின் பேப்பர் நமக்கு வந்து கொடுப்பாங்க. 10:10 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொஷின் பேப்பரை வாசிக்கணும். அந்த 10 நிமிஷம் நமக்கு டைம்லேயே ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணுறோங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். கொஷின்லேயே எந்த ஒரு மார்க்ஸும் நீங்கள் வந்து அது பண்ணக்கூடாது. நம்மளுடைய அந்த ஆன்சர் ஷீட்டில் மட்டும்தான் எதாக இருந்தாலும் செய்யணும். அதுக்கடுத்து 10:10லேருந்து 10:15க்குள்ளே நமக்கு ஆன்சர் ஷீட்டு கொடுத்துருவாங்க. அதில் சைன் பண்ணிவிட்டு 10:15லேருந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து என்னது நீட்டாக எழுதுங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 1 மார்க்ஸ் இது எல்லாமே ஸ்பேஸ் விட்டு வச்சு கடைசியாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா ஒரு சில சென்டர்ஸில் ஸ்குவாடு இந்த மாதிரி வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு 1 மார்க் தெரியலன்னா அந்த பார்ட்டை விட்டுட்டு அடுத்த பார்ட்டை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். தெரியாத கொஷின்ஸை வந்து நீங்கள் பின்னாடி கூட என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது எல்லாமே பார்த்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஆல்ரெடி நம்ம 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF அப்லோட் பண்ணியிருந்தோம். முடிஞ்சால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு தரேன். ஃபைனல் டச்சாக அதுவும் ஒன்று பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு பயமும் நீங்கள் படுத்தலை. புக் பேக் 1 மார்க்ஸ் இதெல்லாமே மார்னிங் இதெல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக 14க்கு 14 1 மார்க்ஸ் இதெல்லாமே எடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.